இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பொது தமிழ்ல 8ஆம் வகுப்பு முழுவதும் 7th சிவிக்ஸ்ல அரசியல் கட்சிகள், மாநில அரசு, ஊடகமும் ஜனநாயகமும் இந்த லெசனுக்கான டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இன்னும் இந்த லெசனுக்கான டெஸ்ட் அட்டென்ட் பண்ணலன்னா டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராம்ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் PDF வித் ஆன்சரோட உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. உங்க நேம் சொல்லி டெஸ்ட் பேட்ச் PDF டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீடைல் சொல்றோம். கூற்று 1, புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். கூற்று 1 வந்து சரி. புதிய அறம்பாட வந்த அறிஞன் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் வந்து பாரதிதாசன். கூற்று 1 சரி. கூற்று 2, செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் கவிமணி. கூற்று 2 வந்து தவறு. செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் வந்து பாரதிதாசன், இல்லை கவிமணின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 சரி. கூற்று 2 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி, இதுதான் ஆன்சர். கூற்று 1 சரி. கூற்று 2 வந்து தவறு. பாவலர் மணி என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் வாணிதாசன். தவறான ஒளிமரபை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இதில் தவறானது எதுனா காகம். காகம் கத்தும்னு கொடுத்துருக்காங்க. காகம் வந்து கரையும், இதுதான் தவறானது. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் து. அரங்கன். கூற்று 1, அச்சுக்கலை தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன. கூற்று 1 வந்து சரி. அச்சுக்கலைகள் தோன்றிய பிறகு தமிழ் எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றன. கூற்று 1 வந்து சரி. கூற்று 2, நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியர். கூற்று 2 சரி. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் வந்து தொல்காப்பியர்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 சரி. கூற்று 1 சரி. கூற்று 2 சரி. ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று 1 மற்றும் கூற்று 2 வந்து சரி. அடுத்தது தவறான இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16, இது வந்து சரி. உலக ஓசோன் நாள் வந்து செப்டம்பர் 16. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6, இதுவும் சரி. உலக வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் 6. உலக இயற்கை நாள் அக்டோபர் 13, இது வந்து தவறு. உலக இயற்கை நாள் வந்து அக்டோபர் 3 வரும், இதில் 13ன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து தவறு. உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2, இதுவும் சரி. இல்லை தவறான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. உலக இயற்கை நாள் அக்டோபர் 13ன்னு கொடுத்துருக்காங்க, அக்டோபர் 3 தான் வரும், இதுதான் தவறானது. அடுத்தது கூற்று 1, எழுத்துக்கள் அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. கூற்று 1 வந்து சரி. கூற்று 2, எகர வரிசை உயிர்மெய் குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார எழுத்துக்களாக கருதப்பட்டன. கூற்று 2 சரி. கூற்று 1 வந்து எழுத்துக்கள் அழகுபடுத்துவதற்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடுகள் இடப்பட்டது. கூற்று 1 வந்து சரி. கூற்று 2, எகர வரிசை உயிர்குறில் எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார எழுத்துக்களாக கருதப்பட்டன. கூற்று 2 சரி. கூற்று 1 சரி. கூற்று 2 சரி. ஆப்ஷன் வந்து ஏ, இதுதான் ஆன்சர். கூற்று 1, வியங்கோல் வினைமுற்று விகுதி பெறாது. கூற்று 1 வந்து தவறு. வியங்கோல் வினைமுற்று வந்து விகுதி பெறும், இதில் பெறாதுன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2, ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். கூற்று 2 வந்து சரி. ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 வந்து தவறு. கூற்று 2 வந்து சரி. ஆப்ஷன் வந்து டி. கூற்று 1 தவறு. கூற்று 2 வந்து சரி. பஞ்ச மகா சப்தம் என அழைக்கப்படும் இசைக்கருவி குடமுலா. இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் காந்தியடிகள்.
இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யாருன்னா காந்தியடிகள். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்தவர் குமரகுருபரர். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்தவர் யாருன்னா குமரகுருபரர். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. இல்லை ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் வந்து டி, பியும் சியும் சரி. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படும் நூல்கள் எதுனா சிலப்பதிகாரம், மணிமேகலை. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல தவறானது எதுனா ஆதிவேதம். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்களில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. தவறான நூல் எதுனா ஆதிவேதம். அடுத்தது இலக்கண குறிப்பு. ஆடுகொடி, வினைத்தொகை. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கிய ஆண்டு 1907. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கிய ஆண்டு எப்பனா 1907. அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு 1923. அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு எப்பனா 1923. மு. மேத்தா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. கூற்று 1, திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார். கூற்று 1 வந்து சரி. கூற்று 2, தேவாரத்தை தொகுத்தவர் நாதமுனி ஆவார். கூற்று 2 வந்து தவறு. தேவாரத்தை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. இதில் நாதமுனின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்து தவறு. கூற்று 1 சரி. கூற்று 2 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி. கூற்று 1 சரி. கூற்று 2 வந்து தவறு. திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை இயற்றினார். இது வந்து சரி. தேவாரத்தை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. தாய்மொழி வாயிலாக கல்வி பெற்றலே சிறப்பு என்று கூறியவர் திருவிகா. கீழ்கண்டவற்றில் வாணிதாசன் எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. குழந்தை இலக்கியம். இறையரசனின் இயற்பெயர் சேசுராசா. இறையரசனின் இயற்பெயர் வந்து சேசுராசா. செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் ரா. இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா ரா. இளங்குமரனார். இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா கலித்தொகை. பதிகம் என்பது எத்தனை பாடல்களை குறிக்கும்? 10 பாடல்களை. பதிகம் என்பது எத்தனை பாடல்களை குறிக்கும்னா 10 பாடல்களை. ஒகர வரிசை எழுத்துக்களின் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்னா வீரமாமுனிவர். காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் யார்னா வெங்கம்பூர் சாமிநாதன். காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. குழல், சங்கு. காற்று கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து குழல், சங்கு. சோழ நிலா என்ற நூலை எழுதியவர் மு. மேத்தா. சோழ நிலா என்ற நூலை எழுதியவர் யார்னா மு. மேத்தா. இறையரசன் எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியுள்ளார்? திருப்பாவையை தழுவி. இறையரசன்
எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியுள்ளார்னா திருப்பாவையை தழுவி. பொன்னகரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன். பொன்னகரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் புதுமைப்பித்தன். இந்தியா எந்த வருடம் மக்களாட்சி நாடானது? 1950. கீழ்கண்டவற்றுள் ஒரு கட்சி முறை உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. வடகொரியா. கீழ்கண்டவற்றுள் ஒரு கட்சி முறை உள்ள நாடு எதுனா வடகொரியா. கீழ்கண்டவற்றுள் இரு கட்சி முறை உள்ள நாடு பிரிட்டன். இரு கட்சி முறை உள்ள நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரிட்டன். பல கட்சி முறைக்கு உதாரணமான நாடு இந்தியா. ஒரு கட்சி முறை உள்ள நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா வடகொரியா. இரு கட்சி முறை உள்ள நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா பிரிட்டன். பல கட்சி முறை உள்ள நாடுக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா. உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் காணப்படும் நாடு இந்தியா. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை இடம் எங்கு உள்ளது? டெல்லி. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கு உள்ளது? சென்னை. மத்திய அரசு எதை தலைமை இடமாக கொண்டு செயல்படுகிறது? புதுடெல்லியை. மத்திய அரசு எதை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறதுனா புதுடெல்லியை. சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? தேர்தல் மூலம் மக்களால். சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னா தேர்தல் மூலம் மக்களால். ஆளுநராக பொறுப்பேற்க எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும்? 35 வயது. ஆளுநராக பொறுப்பேற்க எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும்னா 35 வயது. முதலமைச்சராக பொறுப்பேற்க எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும்? 25 வயது. சட்ட மேலவை உறுப்பினராக இருக்க விரும்பினால் எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும்? 30 வயது. முதலமைச்சர்னு கேட்டாங்கன்னா 25 வயது. ஆளுநர்னு கேட்டாங்கன்னா 35 வயது. சட்ட மேலவை உறுப்பினர்னு கேட்டாங்கன்னா 30 வயது. மக்களின் நலனுக்காக திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுப்பவர் முதலமைச்சர். தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவரால். தலைமை நீதிபதி தமக்கு எத்தனை வயது ஆகும் வரை பதவியில் இருப்பார்? 65 வயது. தலைமை நீதிபதி தமக்கு எத்தனை வயது ஆகும் வரை பதவியில் இருப்பார்னா 65 வயது. திருமணம் அல்லது குடும்பம் தொடர்பாக எழும் சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பது குடும்ப நல நீதிமன்றம். தலைவர், செயல் உறுப்பினர்கள், தொண்டர்கள் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதனோடு தொடர்புடையது? அரசியல் கட்சிக்கு. தலைவர், செயல் உறுப்பினர்கள், தொண்டர்கள் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அரசியல் கட்சிக்கு. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் வேட்பாளர்கள் இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் எத்தனை சதவீத ஓட்டுகளை பெற்றிருக்க வேண்டும்? 6%. ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டுமெனில் வேட்பாளர்கள் இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் எத்தனை சதவீத ஓட்டுகளை பெற்றிருக்க வேண்டும்னா 6%. மக்களாட்சி சிறப்பாக நடைபெற எது வலுவானதாக இருக்க வேண்டும்? எதிர்கட்சி. தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி என இரு கட்சி முறை உள்ள நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டன். தொழிலாளர் கட்சி மற்றும் பழமைவாத கட்சி என இரு கட்சி முறை உள்ள நாடு எதுனா பிரிட்டன்.